என்ன வேணும் ஐயா? எனக்கெல்லாம் எது வேண்டாம், உங்களுடைய மனதை முட்டலாம் நீங்க திரைப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. என்ன காரணம்? சாமி, நான் ஜமுனா நதிக்கு அருகே வந்து கொண்டிருந்தேன். அந்த யாதவ குலமே கூட அழிந்து கொண்டிருந்தது. இங்க யாதவ குலமே பூரா தனக்குத்தானே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆற்றங்கரையோர் இந்த நாணல்களை பிடிச்சி தன்னைத்தானே அழிஞ்சாங்களா? அழிகிறது. சரி, அந்த வழியா வரக்குள்ள உங்க மாமனாய கண்ணனை பார்த்தையா? பகவான பாத்தியா? ஆமா. என்ன செய்யறாரு ஐயா, உங்க மாமனாய கண்ணை உயிர் போவது வருவதுமாக அந்த காலத்தில் யார பானம் கிடைத்து அவர் உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது ஐயா. நடக்க முடியலையா? அதனால என் பாண்டவர்களுக்காக அஸ்தாபுரத்துல இந்த செய்திய போய் சொல்லி வா வேடா என்று அனுப்பினார். மாமனார் நீங்க போய் பாருங்க ஐயா. ஆகட்டும், போய் பார்த்து வாருங்க. குற்றவியலாக கிடக்கிறார். என்னமா செய்வது? குற்றவரும் குலவீரமா கிடக்கிறாருன்னா நம்மள ஆதரித்த தெய்வத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. என்ன செய்வது இப்போ? பார்க்க வேண்டியதுதான். அப்படியா? அதனால தம்பி வீமன் அர்ஜுன் அனுப்பிச்சுடலாம். வீமா, என்ன காரணம்? எம்பெருமா நதிக்கரையில வனபோஜனுக்கு வந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு ஆற்றங்கரையும் ஓரம் இருந்த நாணல்களை பிடிங்கி தனக்குத்தானே அடிபட்டு தற்கொலை செஞ்சாங்களா? சரி, அதனால பகவான் அது யோசித்துக் கொண்டிருக்கும் போது யாரும் வில்லால அடிச்சுட்டாங்களா? மாமனியா? ஆமா, அவருக்கு உள்ளங்கால் அடிபட்டு ரத்தம் ஆறா போகுதா? அப்படி எந்திரிச்சு உட்கார முடியலையா? உளவுயிரும் குற்றுயிரமா கிடக்கிறாரா கண்ணனா? அதனால இந்த வழியில போன வேடை வந்து சொல்லிட்டு போயிருக்கான். பகவான் அத்தை மக்கள் ஐவரும் இருக்காங்க அத்தியாபுரத்துல. சரி, போய் சொல்லி நான் சங்கதி அப்படி சொன்னாரா? அதனால்தான் உங்களை இதுவரையும் அழைத்தேன். சரி அண்ணா. அதனால பகவான் எப்படி இருக்கார், என்ன நிலையில இருக்கார், அப்படி ரெண்டு பேரும் சீக்கிரமா கண்டறிந்து வாருங்கள். சொல்ல மறந்துட்டேன். மகவான் கொலை உயிரும் பூமியில சாஞ்சி போய் பாருங்க. நான் உங்களை வேணான்னு சொல்றேன். ஆனா அவரிடத்தில் உரையாடுவதா இருந்தா பகவான் ரெண்டு பேருக்கு கரங்களும் அவர் திரு மேனியில படாமல் உரையாடி வர வேண்டும். தொட்டுடாதீங்க அண்ணா. ஏன்னா அப்படி சொல்றீங்க? தொடாத வார்த்தையாடப்பா. சரி, எப்படாவது வரலாற்று பேசிருக்கிறோமா?
யார் மாமா மாயவா சத்தம் போடுங்க திட்டு இப்பதான் தெரியும் அடே மரகரியா மாமா உயிர் போக நிலையில மண் மீது சாய்ந்து கிடக்க என்னை எடுத்து தூக்கி என்னை எடுத்து அரவணைக்காம உன்னை இக்கதிக்கு ஆளாக்கியவர் யார் என்று சொல்லு. அதை புடிஞ்சு போட எதுக்கு பேசிட்டு இருக்கும்போது தட்டுற? இக்கதிக்கு ஆளாக்கியவர் யார் என்று நீ அவரை தேடுறியே, என்னை முதல்ல காப்பாற்றுங்கடா. டேய், இந்த மண் மீது என் பிரேதம் கிடைக்கிறது, மாயவனுடைய உடல் மண் மீது சாயக்கூடாது, என்னை எடுத்து சற்றேன்னு அமர வைங்க. அண்ணன் அழைத்து சொல்லும் போதே பரந்தாமனத்தில் வாய்மரத்தை விளையாடி கொண்டிருங்கள். ஆனா அவர் மேலையும் உங்கள் கரங்கள் பட வேண்டாம் என்று அண்ணன் சொன்னா, அண்ணன் வார்த்தை என்றும் தட்டி நடக்காத தம்பிகள் அல்லவா நாங்கள். அதனால சொல்லி இருந்தாலும் பார்க்க பரிதாபமா இருக்குது. அண்ணன் வார்த்தை தட்டி நடக்காத தம்பிகள் நாம. அண்ணன் வார்த்தை சிறுமையால் கொண்டு நடக்க வேண்டும். அதனால அண்ணன் சொல்லிவிட்டா அதனால் உங்கள் மேலே தொட மாட்டோம். அண்ணன் சொல்லிட்டாரா? உண்மைதான். என்னவென்று சொன்னா, உங்கள் மேனையில் எங்கள் கரனால் படக்கூடாதுன்னு சொன்னா, அதனாலதான் மாமா தொட்டு தூக்குற. தவறா கண்ண வேண்டாம். பகவானோடு பேசினாலும் ஆண்டவருடைய உங்களுடைய திருக்கரங்க என் மீது படக்கூடாதுன்னு சொன்னாரா? ஏய், உங்க அண்ணன் சொன்னாலும் அண்ணன் பேச தட்டி கடக்க நடக்க மாட்டேன்னு சொல்றியே. ஏ பீமா, கொஞ்சம் நினைச்சு பாரு. அன்று அறவள்ளி காட்டுக்குள்ள அந்தான போ எந்திரு 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 எந்தரா அந்தான போயிரு அந்தான போ. அந்த வார்த்தையை தட்டி நடக்காத தம்பின்னு சொல்றியே. அன்று அண்ணனுக்காக வேண்டி மலர் பறிக்க போய் ஆரவல்லி பெண்களிடம் அடிமைப்பட்டு தும்பி கொட்டரத்துல போட்டு பேர்பட்ட பலசாலி அடைத்து வைத்திருந்தார்களே. மாமா, ஆபத்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தாயே. மாமா அப்ப உன்னை காப்பாற்றுவதற்காக வேண்டி உருக்கு தும்பி கொட்டரைக்கு யானையாக வடிவம் எடுத்து வந்து உன்னை காப்பாற்றினேன் அல்லவா? ஏண்டா, அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி உன்னை காப்பாத்தி இந்த பரந்தாமன என்ன தொட்டு தூக்க மாட்டேன்னு சொல்றியே. பாடாவிமா, அண்ணன் சொல்லிவிட்டார் உங்களை தொடக்கூடாது என்று. அர்ஜுனா, உன் தம்பிதான், உங்கள் அண்ணன் தான் அண்ணனுடைய வார்த்தையை தட்டி நடக்க மாட்டான். நீயாவது என்னை பூமியிலே இருந்து எடுத்து அமர வையடா. எங்க காணும் தலமா அண்ணன் கட்டளையா? என்னடா அண்ணன் வார்த்தை அண்ணன் வார்த்தை என்று சொல்கிறாயே. அடே அர்ஜுனா, பாண்டவர் ஐவராஜாக்கள் ஆரணிய காணக ஏகி இருந்தீங்க. அன்று சர்ப்பத்தின் வாயிலே ராமரிஷி வனத்துக்குள்ள இருவரும் காய்கனிகளை பறிக்க போனீங்க. போன வீமனை காணோம் அப்படி என்று சொல்லி ராமரிஷி வனத்துக்குள்ளே சர்ப்பத்தின் வாயிலே அகப்பட்டு போனீர் நாள் வரும்.
அகப்பட்டு போன உங்களை பாதுகாப்பதற்காக காண்டீபனுடைய அறாத நாணி கைட்ட எலியாக ரூபம் கொண்டு வந்து இந்த எம்பெருமா உங்களை பாதுகாக்க உன் ஞானியை அறுத்து விட்டு பாண்டவரை பாதுகாத்தீன் அல்லவா? சர்ப்பத்தின் வாயிலே இருந்து காப்பாற்றி இந்த பரந்தாமன இன்று காப்பாற்றும் அளவுக்கு உங்களுக்கு நான் உதவாம போயிட்டேனா? கொஞ்சம் கூட நினைச்சு பாடுறா அர்ஜுனா, என்னை எப்படியாவது எடுத்து இந்த மண் மீது அமர வைத்து விடு பகவானே. எத்தனையோ எங்களை காப்பாத்தினீங்க, சொல்ல முடியாது. ஆனா எங்க அண்ணன் உங்களுக்கு எக்கதியாக்குறது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை பார்த்து ஒரே பாலத்தில் அவனை செய்கிறோம். மண் மீது கிடக்க இந்த மாயவனை தொட்டு தூக்க வழி இல்லாம உன்னை இக்கதைக்கு ஆளாக்கியவன் அவனை நாங்க கொன்று உன் காலடியில போடுறன்னு சொல்றீங்க. அர்ஜுனா, நீங்க சந்திரகுலத்து பிள்ளைக, அண்ணனுடைய வார்த்தை தட்டி நடக்காமலே கூட இருங்க. உங்க அண்ணே என் திருமேனியிலே உங்கள் கரங்கள் படக்கூடாதுன்னு தானே சொன்ன. தர்மராஜாவினுடைய வார்த்தைய காது தம்பிமார்க, உங்கள் கையால் என்னை தொட்டா தோஷம் வந்துடும், அண்ணன் வாக்க தவறிடுவீங்க. காண்டிபா, உன் கையிலே காண்டிப வெள்ளு இருக்கு. உன் கையிலே ஆதிசேஷன் கொடுத்த கதை இருக்கு. கையால் தொட்டு தூக்காவிட்டாலும் அந்த கதையை ஒரு புறமும் காண்டிபா வெள்ளை ஒரு புறமும் கொடுங்க. அதை பிடிச்சாவது நான் இந்த மண் மீது எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறேன். அப்படியா? எப்படியாவது காப்பாற்று. அண்ணன் தம் கலங்கால் திருமணி தொட வேண்டாம் என்று சொன்னார். உண்மைதான். அண்ணன் வார்த்தை தட்டி நடக்காத தம்பிகள் அல்லவா? உண்மை. மாமன் சொல்வது போல் கையில் இருக்கும் கதையும் இல்லை கொடுத்து மாமாவை தூக்கி அமர வைப்போம். அர்ஜுனா, என்னடா என்னை தூக்கி எழுந்து அமர வைப்பீர் என்று நினைத்தா மண் மீது நீங்க சாங்கி போயிட்டீங்களே. ஏனோ தெரியவில்லை. எதையை கொடுத்து உங்கள் கையில் உழைத்து உங்க மேலே தூக்கி அமர வைக்கலாம் என்று பார்த்தோம். என்னமோ தெரியலமாமா, உடலெல்லாம் சோர்ந்து என் உடலெல்லாம் என் மேடையிற்கும் சத்து சாமர்த்தியம் எல்லாம் போவது போல் என்னால் நிக்க கூட முடியல மாமா. ஐயோ, உங்களால் இந்த எண்ணெய் கூட தூக்க முடியலையா? முடியவில்லை மாமா. அடே அர்ஜுனா, எங்கள் கதையாலும் வில்லாலும் இந்த கண்ணனை தான் காப்பாற்ற முடியல. என் யாதவ குல பெண்களை எல்லாம் அசுராதிகள் சிறியெடுத்து அவர்களையாவது தங்களால் முடிச்சா காப்பாற்றுங்கடா. யாதவ குல பெண்களை தூக்கி போறாங்க அசுராதிகள். குலத்தையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இல்லையோ எதையும் ஐயா கூட முடியலையே. அண்ணா, என்ன தாமே சோப்பு கண்ணு போட்டு இருக்கிறீங்க? இல்லை, இது ஆதிசேஷன் கொடுத்த கதை. அப்போ என் வலதையால் பெருவிரல இந்த கதையை சுண்டிட்டு இடது கையில என் பிடிச்சு என் தோல் மேல வைத்தனா 1000 ஆணை கட்டி இழுக்க முடியாத கதை அன்று. இது தூக்க கூட முடியல. அப்பா
முடியல. நடந்தது என்னன்னு சத்து தெரியல. இருந்து விட்டீங்க. ஆமா, சத்து சாமர்த்தியமே எதுவுமே இல்ல. சரி சரி முடியல, நான் கொடுத்தேன். உனக்கு சத்து இருக்குதா? என்னுடைய அதாவது காண்டிபத்தை என்னால் தூக்க முடியவில்லை. காண்டிபதி என்று பெயர் பெற்று இந்த காண்டிபத்தை உன் கருத்தால் தூக்க முடியவில்லை. எனக்கு ஒரு உதவி செய்யுமா? தூக்கி தலைமையில தூக்கிட்டு போகட்டும். ஆமா, எங்கள் உடலெல்லாம் சோர்ந்து விட்டது. எங்களால் நிக்க கூட முடியல. எதையும் தூக்க முடியல. தம்பி காண்டிபத்தையும் தூக்க முடியல. நாங்க போய் யாதவ சேனைகளும் தங்களால காப்பாற்ற முடியல. அர்ஜுனா, பீமா, இதற்கு மேல் கண்ணனுடைய திருமேனியிலே உயிர் நிக்காது. உங்கள் அண்ணனை அழைத்து வாருங்க. நான் உங்கள் அண்ணனை பார்த்து என் அதிகாலத்தை முடிச்சுக்கிறேன். அண்ணா அண்ணா கதையை வச்சுக்கிட்டு போனா, கையில வில்லு பிடிச்சிட்டு போனா, வில்லாக்கிட்டு வர்றான். எல்லாம் தூக்க முடியாது தூக்குறீங்க. ஏன் சீமாடு கோயில் தலைமையில் தூக்கிட்டு காரணம் என்ன? அண்ணா, மாமா இப்படி ஏண்டா என்ன சொன்னீங்க? நீங்க சொல்வதை போல மாமனவை பார்த்தோம். பானம் பெற்று உயிர் போவது வருவது போல் அறையிலே படுத்திருந்தா. கை கொடுத்து தூக்குங்களா என்று சொன்னா. அண்ணன் சொல்லிவிட்டா தங்கள் கரங்கள் உங்கள் மேல் படக்கூடாது என்று சொன்னோம். அப்போ அண்ணன் வார்த்தை தட்டி நடக்க தம்பிங்க நீங்க. அதனால கை கொடுத்து தூக்க வேண்டாம். உன் கையில இருக்கும் கதையும் தம்பிடத்தில் இருக்கும் காண்டிபத்தை கொடுத்து மண்ணிலிருந்து தூக்கி அமர வைங்கடான்னாரு. மாமா வேணான்னு கதையை கையில கொடுத்து தூக்கணும். என்னன்னே தெரியலன்னா சோர்ந்து என் சத்து சாமர்த்தியம் அனைத்தும் போய்விட்டது. நிக்க கூட முடியல. கதையை இறக்கி எடுத்து வந்துடணும். அண்ணன் வார்த்தை தள்ளி நடக்காத தம்பிங்க. நான் சொல்லியும் என் வார்த்தை கேட்கல. ஏன்னா கண்ணனை தொடவில்லையா? நாங்க கண்ணனை தொட்டு பேசாதான் சொன்னேன். தொடலையே. தொடலையா? அவர் என்ன கேட்டாரு? கரங்களால கொடுத்து தூக்க முடியலாலும் அண்ணன் தொட்டுத்தானே பேசக்கூடாதுட்டாரு. உன் கதை கொடு, வில்ல கொடுன்னு கேட்டாரா? ஆமா கேட்டாரு. நீ கொடுத்தீங்களா? தூக்கி உட்கார வைக்கலாம்னு பார்த்தோம். உடனெல்லாம் சோர்ந்து விட்டது அண்ணா. கதை வழியாவும் வில் வழியாவும் திரேகத்தில் இருந்த சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டாரு. அப்படியா? அப்படியா? என்ன அண்ணவாசி தள்ளி நடந்து அவர்கிட்ட கொடுத்து சத்தும் போயிடுச்சு. உண்மை தலைமால தூக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க தம்பி. இந்த சுழுத்து தெரியாம அப்புறம் யாதவ பாலர்லாம் அவங்களுடைய பெண்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. கொள்ளையடிச்சு போனார். என்னாலதான் காப்பாற்ற முடியல. என் ஏத குலத்தை எல்லாம் காப்பாத்துங்கன்னு சொன்னா. அப்பொழுது கதையை தூக்கணும். எதையை எங்களால் தூக்க முடியல. ஏத குலம் எல்லாம் அழிந்தது. என் உயிர் இப்பொழுது போகும்போது தெரிகிறது. அதனால உன் அண்ணனிடத்தை சொல்லி இங்க அழைத்து வாயின்னு சொன்னார். அதனாலதான் ஓடி ஓடி வந்தோம். அதனால உங்களுக்கு இனிமேல் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி தான் செய்வது. அப்பதான் நீங்க அனந்தம் 5 பேர் வாங்கன்னு சொன்னாரா? சரி, பருவட்டு போய் பார்க்கலாம்.
கரியம்மா மேனியன் உலகத்தில் உங்க திருவுலத்து உலகத்தில் யாராலும் அறிவார்களா பாபா ஐவர்களும் தாங்கள் இருக்க இந்த ஆயன் மண் மேல சாய்தீரே பாபா ஆயனை பிரிந்து இந்த உலகத்தில் ஐவரும் அத்தனை குருவரியோர் அவதற்கு முன்னிலே கத்திரே கதிரனே கேட்பார்கள் இந்த நாதியத்தை பாதிக்கு டிக்கெட்டு பாதிக்கு தெய்வமே துணின்னு சொல்றாங்களே நந்தனந்தனா நாராயணா மாயவா இந்த பாராசவையில் மான போகாமல் காத்து வச்சுக்க மாட்டாயா கண்ணான அவைசொல் கொடுத்து மாலாத தீர் கொடுத்து மானத்தை காட்டி அண்ணா இன்னைக்கு மண் மேல சாதி உடைக்கு விதி வந்துருச்சா உள்ளங்கண்ணி நெல்லிக்கடி போலையும் கனவுமாரி காத்து ரசித்திய சாமி இன்னும் வேலைகளுக்கு ஆதரிப்பா யாரு உண்டு கண்ணா ஆண்டவர்கள் தாய் வயிற்றிலே பிறந்து அது முதல் இதுவரைக்கும் காணியாளனாகி கௌரவ தலைவர் செய்த வஞ்சனை ஒன்னல்ல இரண்டல்ல எங்களை கொள்ள வேண்டும் என்று அநேக விதமான சதிகளை செய்தார் அத்தனை சதிக்கெல்லாம் ஆயன் துணை இருந்து காப்பாற்றி இப்படி ஆயனை பிரிந்து இனிமேல் ஐவரும் வாழ்வது ஏது மாமா பாபா அத்தனைமே வந்து ஐவரையும் காப்பாற்றுவீங்க. இப்பொழுது நாங்க யாரை கூப்பிடுவோம் மாமா? நாங்கள் என்ன செய்வோம்? எம்பெருமானுடைய தேகத்திலே இருந்து உயிர் போகும் நேரமாயிருச்சு. இதற்கு மேல் ஐவராஜாக்களை ஆதரிக்க இந்த ஆயனால் ஆகாது. நான் இறந்து விட்டேன். ஆனா என்ன சந்தன கட்டை குங்கும கட்டையால் எடுத்து
அடக்கம் செய்திருங்க. மாமா, உங்களை பிரிந்து இந்த உலகத்தில் இனிமேல் நாங்க வாழ்வதை விட தம்பி மாதிரி இருப்பாங்க வீமாத்தன் இருவரும் சமத்தாளி. அவங்க உதவியால கூட இந்த ஸ்தாபனத்தை ஆண்டுடுவேன். அவங்க திரேகத்தும் சக்தி இல்ல, எல்லா சக்தியும் பறிச்சு கொண்டேன். இனிமேல் நான் எப்படி உயிரோட வாழ முடியும்? பரமநந்தனா, பீமன் விஜயன் இருவரும் சமத்தாளி வீரத்தோடு இருந்தார்களே, ஆனா அவர்களுடைய துணியாவது அஷ்டாபுரத்து அரசாண்டிருப்பன்னு சொல்ற. இதனால் இதுவரைக்கும் பீமனுக்கு அர்ஜுனனுக்கு துணையாக இருந்து அவருடைய மூர்க்க கோபத்தாலும் காண்டீபனுடைய அதிகாரத்தாலும் எந்த துன்பங்கள் நேர்ந்தாலும் இந்த எம்பெருமான் அவருக்கு துணையாக இருந்து எந்த இன்னலா இருந்தாலும் காப்பாற்றி இருந்தேன். கண்ணனே நான் போன பிறகு அவர் கோபத்தோடு அந்நிய நாட்டு அரசர்களோடு போருக்கு போனா அவர்களை யார் பாதுகாப்பாங்க? வீரம் இருந்தால் ஒருவன் அந்நிய நாட்டு அரசனோடு கோபத்தோடு போருக்கு போவான். அதனால அவர்களுக்கு கோபமும் வீரமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுடைய வல்லமை எல்லாம் வில்லாலும் கதையாலும் பிடுங்கின. அவர்கள் இதற்குமே யாருகிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. அவர்கள் வல்லமை இல்ல. சக்தியற்றவனுக்கு சமர் இருக்கு. ஆமா, சக்தி இல்லவனுக்கு சமர் இன்மேல் இருக்கு. சக்தியற்றவன் சமருக்கு போக முடியாது. போக முடியாது. தர்மநந்தனா, நீ நினைப்பது போல இன்னும் சில காலத்தில் இந்த தர்மராஜ்யம் நினைக்காது. ஆமா, தர்மநந்தனா, தர்மராஜ்யம் நிலைக்காத போது கலியுகம் பிறக்கும். கலியுகம் பிறந்ததே ஆனா அது நீயே உணர்ந்து கொள்வ. கலியுகம் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கே புரியும். தர்மராஜ்யம் நிலைக்காதா? நிலைக்காது. உனக்கு எப்ப கலியுகம் பிறந்தது என்று நீயா உணர்கிறாயோ அந்த கலியுகத்திலே தர்மராஜனுடைய தர்மராஜ்யம் நிலைக்காது. அப்படி நிலைக்காத போது நீ உன் பேர குழந்தைக்கு நாட்டை பட்டாபிஷேகம் செய்து என்னுடைய பதவிக்கு வந்து சேருங்க. மாமா, நான் கலியுகம் பிறந்து நான் உணர்ந்த பிறகு உன் பதவிக்கு வந்து சேருன்னு சொல்வது உண்மை இருக்கட்டும். ஆதிசேஷன் கொடுத்த புனிதமான ஆயுதம் பீமங்கட்டருக்கு அடல்காண்டாவனத்தை தகனம் செய்யும் போது அக்னி தேவன் கொடுத்த காண்டீபம் இருக்குது அர்ஜுனிடத்துல. இந்த புனிதமான ஆயுதம் கலியுகம் பிறந்த இந்த கர்ம பூமியில புனிதமான ஆயுதத்தை என்னமா செய்வது? அதை இவர்களுடைய கையிலே இருக்க வேண்டாம், ஓடும் கங்கையில வீசிடுங்க. அந்த கர்ம பூமியில புனிதமான ஆயுதம் கண்ணுக்கு யாருக்கு கண்ணுக்கும் அகப்படக்கூடாது. அதனால கங்கையிலே வீசினீர்களே, ஆனா அது கடலோடு சேர்ந்து மண்ணிலே மறைந்து விடும். இந்த கர்ம பூமிக்கு தெரியாது. தர்மநந்தனா, இதனால் இதுவரைக்கும் பாண்டவருக்கு எந்த தீங்கா இருந்தாலும் பரந்தாம பாதுகாத்து இருந்தேன். இன்று அத்தி புள்ளிகளை விட்டு இந்த ஆயனுக்கு அதிகாலம் முடிய நேரம். என் பெருமான் உடலை விட்டு உயிர் போனதே, ஆனா என்னை எப்படியாவது அடக்கம் செய்திருங்க. அடக்கம் செஞ்சுட்டு கலியுகம் வந்த உடனே என் துவாரகைக்கு ஐவராஜாக்கள் அருங்கிலையும் நீங்க எல்லாரும் என் சொர்க்க பதவிக்கு வந்து சேருங்க. பகவானுடைய உயிர் உடல் விட்டு பிரிந்த உடனே அவர் நெற்றியிருந்த நாமமானது ஈசானி மூலையா போய்கொண்டே இருக்கு, கொண்டு போகுது. அவருடைய பிரேதம் அங்க கிடக்குது. இனிமேல நாம அவர் சொல் பிரகாரம் சந்தன கட்ட குங்குமப்பட்ட வெட்டி மாம சிதைக்கு தீ மூட்டிட்டு தகரம் பண்ணலாமா? மேலும் சபையவர்களே, பகவான் பட்டவர் பாண்டு மடிந்து விட்டார். ஏதோ ஒரு கையில் உள்ளத 10 20 போட்டு கும்பிட்டு போனா கடவுளே மாண்டு மடிந்து விட்டார்.
காசியிட்ட கைகளுக்கு கருமம் தொலையும், பணம் போட்ட கைகளுக்கு பாவம் தொலையும், நல்லதே நடக்கணும் சாமி என்று கும்பிட்டு போனா நல்லதே நடக்கும். இதை கையில் உள்ளதை போட்டு கும்பிட்டு போங்க. டேய் நவராதரா, டேய் டேய் நவராத்து ஐயோ ஓடிட்டு இருக்கல. கீழே உட்காரா உட்காரா கீழே உட்காரா வந்து Thank you.